மேல்முறையீடு செய்த தகுதியானவர்களுக்கு இம்மாதமே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும். சுமார் 12 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வரும் 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் அறிவிப்பு. 6 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் முடிவு. அதானி குழுமம் மீதான முறைகேடு புகார்களை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க தேவையில்லை. செபியை தொடர்ந்து விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. வாய்மையே வெல்லும் என பதிவிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற தொழிலதிபர் அதானி. ஏமாற்றியவரே வாய்மை வெல்லும் என கூறுவதால் உண்மை 1000 முறை செத்துவிட்டதாக காங்கிரஸ் விமர்சனம். பால் மற்றும் பால் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்க தடை இல்லை. அன்றாட உணவுப் பொருட்களை அடைக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தடை செய்வது சாத்தியமில்லாதது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. மறைந்த விஜயகாந்திற்கு பிரதமர் மோடி திடீர் புகழாரம். விஜயகாந்தின் தொலைநோக்கு சிந்தனைகளை செயல்படுத்த தொடர்ந்து உழைப்போம் என்றும் உருக்கம். விஜயகாந்துக்கு புகழாரம் சூட்டியதன் மூலம் தேமுதிக வாக்கு வங்கிக்கு குறிவைக்கும் பாஜக. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ரகசியங்களை உரிய நேரத்தில் வெளியிடப் போவதாக ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. பிரதமர் மோடியை சந்தித்த போது அரசியல் பேசவில்லை என்றும் விளக்கம். ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பி துன்புறுத்தும் அமலாக்கத்துறைக்கு கண்டனம் வலுக்கிறது. பாஜக நிர்வாகி மற்றும் அவருக்கு உதவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைது செய்ய கோரி சேலத்தில் போராட்டம். வது சென்னை புத்தக காட்சி தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தேனி அதிமுக கட்சி அலுவலகத்தில் அமமுக கூட்டம் நடத்திய விவகாரம். நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுகவினர் புகார். நீலகிரி வனப்பகுதியில் வேகமாக பரவி வரும் அந்நிய களைச்செடிகள். தாவர உண்ணி விலங்குகளுக்கு நஞ்சாக மாறும் ஆபத்து உள்ளதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பின் பருப்பு விலை குறைகிறது. பருப்பு இறக்குமதி அதிகரித்ததால் விலை மேலும் குறையும் என வியாபாரிகள் தகவல். இந்திய பிரதமர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்து 10 ஆண்டுகள் நிறைவு என காங்கிரஸ் விமர்சனம். இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மன்மோகன் சிங் என்றும் மோடி மீது தாக்கு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பிரதமர் மோடி திடீரென புகழாரம் சூட்டி வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயகாந்த் ரசிகர்களின் வாக்குகளுக்கு பாஜக குறிவைப்பதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. விஜயகாந்த் மறைந்து 6 நாட்கள் ஆன நிலையில் அவருக்கு புகழாரம் சூட்டி எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பலர் தங்கள் பாசத்திற்குரிய தலைவரை இழந்துள்ள போது தாமோ தமது அன்பான நண்பரை இழந்து நிற்பதாக மிகவும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் மறைவால் ஏற்பட்டுள்ள வெற்றிடம் யாராலும் நிரப்ப முடியாது என்று கூறியுள்ள பிரதமர் மோடி, சினிமா மற்றும் பொது வாழ்க்கையில் அவர் ஆற்றிய பணிகள் நிலைத்திருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான விஜயகாந்தின் தொலைநோக்கு சிந்தனையை செயல்படுத்த தொடர்ந்து உழைப்போம் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் விஜயகாந்த் பற்றி உருக்கமாக பேசிய மோடி, மறுநாளே புகழ்ந்து கட்டுரை வெளியிட்டிருப்பது ரசிகர்களின் வாக்குகளுக்கான குறியாக இருக்கலாம் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. இன்னொரு அரசியல் ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். 18.5% வாக்குகள் 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமர் என்பதற்கு கிடைத்தது என்பதை அவர் துல்லியமாக கூறுகிறார். அதற்கு
பெரும் பங்கு வைத்தது விஜயகாந்த் என்பதையும் அவர் வெளிப்படுத்துவதன் விதமாக வரும் மக்களவைத் தேர்தலிலும் பாஜக மோடி பிரதமர் என்ற அணி பெரிய கட்சிகள் இல்லாமல் 2014ஆம் ஆண்டு அவர்கள் அமைத்த ஒரு அணி போல் ஒரு அணியை அமைப்பதற்கு அவர்கள் முன்னெடுப்புகளை செய்யவிருக்கிறார்கள் என்பது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றது. 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த தேமுதிக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது மீண்டும் பாஜக கூட்டணியில் சேர்ந்தது. ஆனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அமமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது. இதன் மூலம் பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்ததில்லை என்பதை அறிய முடியும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த சூழ்நிலையில் விஜயகாந்துக்கு புகழாரம் சூட்டுவதன் மூலம் அவரது ரசிகர்களை கவரும் பாஜகவின் எண்ணம் ஈடேறாது என்பதும் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், பிஸ்கெட், எண்ணெய், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்க தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை, பால் உள்ளிட்ட பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்பதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2020ஆம் ஆண்டு அந்த விதிவிலக்கும் அரசாணை 37 மூலம் திரும்ப பெறப்பட்டது. இதை எதிர்த்து தமிழ்நாடு பிளாஸ்டிக் தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் நிர்வாகி பி. சாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் அன்றாடம் உபயோகப்படுத்தப்படும் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் பேக்கிங் செய்வதை தடை செய்வது சாத்தியமில்லை என்றும், எனவே அதற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். வைத்தியநாதன் மற்றும் பி.டி. ஆஷா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பால் பொருட்கள், எண்ணெய், பிஸ்கெட்டுகள், மருந்து பொருட்கள் பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்கப்பட்டு வருவதால் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக்கில் விற்க விலக்களிக்க மறுத்து 2020ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை முழுமையாக அமல்படுத்துவது சாத்தியம் இல்லாததால் தடை உத்தரவை மாற்றியமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கோரியிருந்தார். பிளாஸ்டிக் தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் வழக்கறிஞர் நர்மசா சம்பத் ஆஜராகி விதிவிலக்கு அளிக்கப்பட்டதை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அன்றாட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் பேக்கிங் செய்வது, விற்பனை செய்வதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு பின்னர் அதை திரும்ப பெற்று பிறப்பிக்கப்பட்ட அரசாணை 37க்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். இதன் மூலம் பால் மற்றும் பால் பொருட்கள், பிஸ்கெட்டுகள், எண்ணெய், மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அன்றாட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்க தடையில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எம்பி பதவியில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் மஹுவா மொய்த்ரா தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற செயலாளர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மஹுவா மொய்த்ரா தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, எஸ்.வி.என். பாட்டி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மொய்த்ரா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள எம்பிக்களின் பக்கத்தை திறக்க கடவுச்சொல் மட்டுமே போதாது என்றும், எம்பிக்கள் அனைவரும் தங்கள் உதவியாளர்களிடம் இமெயில் கடவுச்சொல்லை தெரிவிப்பது இயல்புதான் எனவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற ஒழுங்குமுறை குழு அளித்த 439 பக்க அறிக்கையை ஆராய எம்பிக்களுக்கு நேரம் அளிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மஹுவா மொய்த்ரா மனுவிற்கு நாடாளுமன்ற செயலாளர் 2 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். விடுதலை போராட்ட வரலாற்றில் தென்னகத்தின் தியாக அத்தியாயங்களை தம் வீரத்தால் எழுதிய முன்னோடிகள் வீரமங்கை வேலு நாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீரமங்கை வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரின் பிறந்த நாள் இன்று என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வரி கட்ட மறுத்து ஆங்கிலேயர்களின் படைபலத்தை எதிர்த்து உயிரை விட தன்மானமே பெரிதென தமிழரின் பண்பை பறைசாற்றிய இவ்விருவரின் வீரத்தை இந்தியர் அனைவரும் அறிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 1857 சிப்பாய் கலகத்திற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே விடுதலை போராட்ட விதைகளை ஊன்றியவன் தமிழ்நாடு என தம் நெஞ்சில் பதிய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் காட்டு யானைகள் புகுந்திருப்பதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். இன்று காலை கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 5 யானைகள் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஜீரகள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட மல்லன்குழி கிராமத்திற்குள் நுழைந்தன. யானைகள் மானாவாரி மேளா நிலத்தில் மேய்ந்து வருவதால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் யானை கூட்டத்தை காட்டிற்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், யானைகள் கிராமத்திற்குள் புகாத வகையில் அகழிகளை அமைக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் காவலர் சீருடையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த காவலர்கள் 2வரை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். நாகப்பட்டினத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் நடைபயணத்தின் போது பாஜகவினர் உறுப்பினர் சேர்க்கை நடத்தினர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த நாகை வெள்ளிப்பாளையம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன், கார்த்திகேயன் ஆகியோர் சீருடையுடன் பாஜகவில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர். இதுகுறித்த வீடியோ வைரலான நிலையில் சீருடையோடு பாஜகவில் இணைந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர்கள் ராஜேந்திரன், கார்த்திகேயன் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பணியில் இருந்தபோது பாஜகவில் சேர்ந்த 2வரையும் பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி ஜெயச்சந்திரன் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 ஆண்டுகளில் 44 லட்சம் பேர் வெறி நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு உள்ளது தெரிய வந்துள்ளது. மதுரை, தூத்துக்குடி மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிக பாதிப்பு உள்ளதால் நாய்க்கடிக்கான தடுப்பூசி குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்தியாவில் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஜூனோட்டிக் வைரஸ் எனப்படும் ரேபீஸ் நோய் மனிதர்களுக்கு நாய்க்கடி மூலமாக ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் 2018 முதல் 2023 வரை மட்டுமே 44 லட்சம் பேர் வெறி நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக 2022இல் மட்டும் 8,83,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெறிநாய்க்கடி எனப்படும் ரேபீஸ் நோயால் 2018 முதல் 2023 வரையிலான காலத்தில் 141 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 14 பேரும், மதுரை மாவட்டத்தில் 11 பேரும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 9 பேரும் வெறிநாய்க்கடியால் உயிரிழந்துள்ளனர். உயிர் இழந்தவர்களில் 70% அதிகமானவர்கள் கிராமப்புறங்களையும், சுமார் 10% பேர் நகர மற்றும் மாநகர பகுதிகளையும் சேர்ந்தவர்கள் ஆகும். நாய்க்கடியால் பாதிக்கப்படும் பெரும்பாலானவர்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களாலேயே பாதிக்கப்படுகின்றனர். நாய் கடித்தால் காயம்பட்ட இடத்தை 15 நிமிடங்கள் வரை சோப்பு கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும், இவ்வாறு செய்வதால் காயங்களின் மேற்பரப்பில் இருக்கும் ரேபீஸ் வைரஸ்கள் 80% அழிந்துவிடும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதுடன் தடுப்பூசிகளை மருத்துவரின் அட்டவணைப்படி முழுமையாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். பாதியிலேயே சிகிச்சையை நிறுத்திக் கொள்வதும் மரணத்திற்கு வழிவகுக்கும். மூலிகை மருந்துகளோ சுய மருத்துவமோ பயன் தராது என்பதும் மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. எனி டாக் பைட், எந்த நாய் கடித்தாலும் உடனே நம்ம என்ன செய்யணும்னா, கடிப்பட்ட இடத்த ரன்னிங் வாட்டரில் நல்ல சோப்பு போட்டு நல்லா கழுவணும். ஃபஸ்ட்டு வேலை தான், நல்லா கழுவணும். இந்த சுண்ணாம்பு வைக்கிறது, மஞ்சள் பூசுறது, அந்த மாதிரி எதுவுமே, தீயை வச்சு சுடுறது, அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. இம்மீடியட்டாக ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா ஆன்டி ரேபீஸ் வேக்சின் போடுவாங்க. இது எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. கடிப்பட்ட நாள் அன்னைக்கே போகலாம். ஏன்னா 24 hours கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆன்டி ரேபீஸ் வேக்சின் போட்டுட்ருக்கோம். நாய் கடித்தவுடன் சிகிச்சை எடுத்துக் கொள்ளாதவர்களே அதிக அளவில் உயிரிழக்கும் சூழல் இருப்பதால் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு முழுவதும் அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சேலத்தில் விவசாயிகள் நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கும் பாஜக நிர்வாகிக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை போவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன போராட்டம் நடத்தப்பட்டது. ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தில் உள்ள ஏழை விவசாயிகள் 2 பேருக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் பின்னணியில் சேலம் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் குணசேகரனுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் செயல்படும் பாஜக நிர்வாகிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை போவதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பாஜக நிர்வாகி குணசேகரனை கைது செய்ய வேண்டும் என்றும், அவருக்கு துணை போன அமலாக்கத்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அந்த விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடாதுன்னு கொலை மிரட்டல் செய்திருக்கக்கூடிய போக்கு
போக்கை மார்க்சிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது. உடனடியாக குணசேகரனை கைது செய்யப்பட வேண்டும். அந்த அடியாட்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அமலாக்கத்துறை மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருகிறது. கிருஷ்ணன் குடும்பத்திற்கும் அதே போல சம்பந்தப்பட்ட கருணையின் குடும்பத்திற்கும் இன்னைக்கு அவருடைய மகன் கிருஷ்ணனுடைய மகன் இங்க வந்திருக்காரு. அவருடைய குடும்பம் அந்த கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காரு. இந்த அவங்களுடைய குடும்பம் எல்லாமே இன்னைக்கு நியாயம் கேட்டு பயந்து போய் உயிருக்கு பயந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இதனிடையே சேலத்தில் விவசாயிகள் நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கும் பாஜக நிர்வாகிக்கு துணை போன அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகு கூட இந்த இடி தரப்பிலிருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் தரப்பிலிருந்து ஒரு மறுபரிக்கையோ இல்லை என்றால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மன்னிப்போ இதுவரை வரவில்லை. அந்த மக்களிடம் இவர்கள் மன்றாடி மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த கிராம மக்களிடம் கேட்க வேண்டும். இந்த மாதிரியான அதிகாரிகளை ஃபோர்ஸிலிருந்து இமீடியட்டாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அது பாஜகவினுடைய ஏவல் துறையாதனால நிச்சயமாக பாஜகவினுடைய அரசாங்கம் இருக்கிறதுனால இவர்களை யாரும் டிஸ்மிஸ் செய்ய மாட்டார்கள். அப்போ அடுத்த கட்டமாக நமக்கு என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரிகள் மேலே வழக்கு பதிவு செய்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது துரிதமான நடவடிக்கைகள் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் செய்து அதன் பிறகு எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தமிழக அரசாங்கம் அதுக்கு முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். பட்டியல் இன விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்க அமலாக்கத்துறை துணை போவதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஏழை விவசாயிக்கும் ஒரு குணசேகரன் என்ற பிஜேபி சேர்ந்த நபருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அமலாக்கத்துறை எப்படி நுழைஞ்சது, அவர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? அமலாக்கத்துறையிலிருந்து 2 பேருக்குமே தனித்தனியாக லெட்டர் போயிருக்குது. சாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்க அனுப்பிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அத்துமீறல். அது மட்டுமல்ல, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல. பட்டியலில் இருக்கக்கூடிய பிரிவினர் சேர்ந்தவர்கள் நிலம் வச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதில் ஒரு 6 ஏக்கர் நிலம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த நிலம், அதுலேயும் கூட விவசாயம் செய்ய முடியாமல் தடுக்கிற போது காவல்துறை, அந்த சேலம் மாவட்டத்துறை காவல்துறை அல்லது வருவாய்த்துறை ஏன் இத்தனை நாள் பேசாமல் இருந்தாங்க? நான் வந்து அண்ணாமலை கூட டேக் பண்ணி அறிக்கை கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி வரலும் அந்த மாதிரி அவர் நடவடிக்கை எடுக்கலை. அதனால் இந்துக்களுக்காக நிற்பதாக சொல்லிக்கொண்டு அது இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகளுக்காக துணை நிற்க வேண்டிய ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அரவணைத்து செல்ல வேண்டிய செஞ்சுருக்கணும். அதுக்கு போல அவங்களையே விரட்டுறதுங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இது தொடர்பாக அமலாக்கத்துறை தலைமை இயக்குநருக்கு கிருஷ்ணசாமி எழுதிய கடிதத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ரகசியங்களை தெரியப்படுத்த வேண்டியவர்களிடம் தெரியப்படுத்துவேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் பேட்டி அளித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் பழனிசாமி பற்றிய ரகசியங்களை கூறினால் அவர் திகார் சிறைக்குத்தான் செல்வார் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது பழனிசாமி மீதான ஊழல் வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்படலாம் என்று தகவல் வெளியானது. பழனிசாமியுடன் நெருக்கமாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலையும் பிரதமரிடம் வழங்குவார் என்று தகவல் வெளியானது. அதற்கேற்ப திருச்சி வந்த பிரதமர் மோடியை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததுடன் கடிதம் ஒன்றையும் வழங்கினார். பிரதமருடனான சந்திப்பு குறித்து சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் பிரதமருடனான சந்திப்பில் அரசியல் ஏதும் இல்லை என்று கூறினார். பிரதமர் நலமுடன் இருக்க வேண்டி வாழ்த்து கடிதம் மட்டுமே தந்ததாக ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். தொடக்க விழாவுக்கும் நிறைய விழாவுக்கும் வந்திருந்த மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டிருந்தேன். வரவேற்பதற்கும் சண்டா பண்ணுவதற்கும் வாய்ப்பு தந்தார்கள். மனநிறைவோடு அதை பணியை முடித்தேன். இந்த சந்திப்பில் அரசியல் எதுவும் இல்லை. பொதுவாகவே நான் சந்திக்கும் போதெல்லாம் வாழ்த்து கடிதத்தை அவரிடம் தருவேன். நலமுடன் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து கடிதம் தெரியப்படுத்தவரிடம் தெரியப்படுத்துவேன். அது ஆட்டோமேட்டிக்காக வரும், பின்னால் வரும். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். சமூக வலைதளங்களில் செயல்படும் அதிமுகவினர் யாரையும் மரியாதை குறைவாகவோ நாகரிகமற்ற முறையிலோ விமர்சிக்க கூடாது என்றும் மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
தகவல் தொழில்நுட்ப பிரிவு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளங்களில் நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க 7 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அண்மையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற அதே நாளில் கோவையில் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதேபோல் இன்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற போதும் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.